அழகனை பார்த்த உடனேயே என் கூட எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு தோணுச்சு. ஆனால் நான் மட்டும் மனசு வச்சா போதுமா? அவனும் மனசு வைக்கணும் இல்லையா? அவன் மனசு வைக்காமல் எந்த காரியமுமே இந்த உலகத்தில் நடக்காதே. அவனும் மனசு வச்சான் என் கூட வரணும்னு. கூட்டிகிட்டு வந்தேன் எங்கள் வீட்டுக்கு வந்த உடனேயே பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்க, ஐயையோ, ஆண்டி கோலத்தில் இருக்கும் இவனை வீட்டில் வைக்கவே கூடாது அப்படின்னு. அறிவிலிங்கள் அவங்களுக்கு தெரியுமா? அவங்க எல்லாருமே அறிவில்லாதவங்க. ஆண்டி கோலத்திலேயா இருக்கான் அவன்? ஞானத்தை போதிக்கிற கோலத்தில் இல்லவா இருக்கான் அவன்? அதிக ஆணவம் கொண்டு ஆடக்கூடாது, இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு போதிக்கிற கோலமல்லவா இந்த கோலம். அதோட இவனை கொண்டு போய் எங்கேயாவது கோயிலை வெய்யுங்கிறாங்களே, இந்த கள்ளக்கப்படம் இல்லாத இந்த சிரிப்பை எங்கேயாவது பார்க்க முடியுமா? அதோட இவனை பூஜை ரூமில் எல்லாமே நான் வைக்கிறது இல்லைங்க. நான் எங்கே போனாலுமே இவனை என் கூட தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன். என்னுடைய சுக துக்கங்கள் எல்லாத்தையுமே இவங்கிட்ட தான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா இவன் சொல்கிற யோசனையை விட இந்த உலகத்தில் சிறந்த யோசனைகள் எதுவுமே யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா இவன் நல்லவா ஞான குரு. ஞானத்திற்கே குருவான இவனை விட சிறந்த யோசனை சொல்கிறவங்க யார் இருப்பாங்க? காலையில் நான் வேலைக்கு போனதுலேருந்து சாயந்தரம் வர வரைக்கும் வீட்லேயும் எனக்கு எப்போவுமே இவன்